வணக்கம் நண்பர்களே. அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஹைகோர்ட் உத்தரவு இது தொடர்பாக இந்த வீடியோவில் நாம் ஒரு சின்ன தகவல் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு முடிவுகள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9 மாதங்களுக்கு முன்பு வெளியாச்சு. அதில் பல சர்ச்சைகள், பல குழப்பங்கள் நிலவி வந்துச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரே மையத்தில் பயின்ற 2000 பேர் பார்த்திங்கன்னா தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. பல்லாயிரக்கணக்கானோர் பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதுமே பார்த்திங்கன்னா தேர்ச்சி பெறவில்லை, தோல்வி விட்டுருக்குறாங்க அப்படின்ற ஒரு சந்தேகமும் ஒரு குழப்பமும் பல சர்ச்சைகள் வெடித்ததுனால பல டிஎன்பிஎஸ்சி தேர்வாளர்கள் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தொடர்பாக ஹைகோர்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு வழக்கு ஒன்று பதிவு செஞ்சுருந்தாங்க. இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்ச்சி ரிசல்ட்டில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு வழக்கு ஒன்று தொடர்ந்துருந்தாங்க. அந்த வழக்கு தொடர்பாக ஹைகோர்ட் பார்த்திங்கன்னா புதிய உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வின் இறுதி விடைத்தாளை ஆன்சர் கீ வெளியிட சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2022ஆம் ஆண்டு ஜூலை 24ஆம் தேதி இத்தேர்வு நடைபெற்றது. அப்போது தேர்வு எழுதியவர்கள் இத்தேர்வில் குழப்பம், மோசடியும் நடந்திருப்பதாக கோர்ட்டில் மனு தாக்கல் செஞ்சுருந்தாங்க. அதனை விசாரித்த நீதிபதி இறுதி விடைத்தாளை வெளியிட உத்தரவிட்டிருக்கிறாரு. ஸோ இறுதி விடைத்தாள் எப்பொழுது வெளியாகும் அப்படின்ற தகவல்களை அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ணுறோம். ஸோ இத்துடன் இந்த செய்தி தகவல் முடிவடைகிறது. இந்த செய்தி தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.